கிவுல் ஓயா திட்டம் என்பது என்ன? கிவுல் ஓயா திட்டத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த தமிழர் பிரதேசம். கிவுல் ஓயா தமிழர்களின் இருப்பை பாதிக்குமா? ஏன்? எதற்காக? வாருங்கள் காணொளிக்குள் ஒரு சிறிய கண்ணோட்டம். வணக்கம் உறவுகளே, இது லங்கா 4. கிவுல் ஓயா திட்டமானது ஒரு அபாயகரமானது. அது தமிழர்களின் எதிர்கால இருப்பை கேள்விக்குறியாக்கும். யார் கூறுகிறார்? அரசியல் ஆய்வாளரும் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநருமான சீனா ஆனா ஜோதிலிங்கம் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த கருத்து மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது. உண்மையில் கிவுல் ஓயா என்பது என்ன என்று நாங்கள் பார்த்தால், இலங்கையினுடைய மிகப்பெரிய நீர்ப்பாசன பலநோக்கு அபிவிருத்தி திட்டமான மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் எல் வலயத்தின் ஒரு பகுதியாகும். இது எங்கே இது செயற்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களானால், கடந்த காலத்திலே தமிழர்கள் பெரும்பாலும் வசித்த பிரதேசங்களாக கருதப்படுகின்ற மணலாறு என சொல்லப்படுகின்ற வெளி ஓயாவுக்கும், அதாவது திருகோணமலை முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு இடையிலே வரக்கூடிய அந்த ஒரு பிரதேசத்துக்கும், வவுனியா வடக்கிலே இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய தமிழ் பிரதேசங்களாக இருந்து இப்பொழுது சிங்கள குடியேற்றங்களாக மாறி இருக்கின்ற அந்த பிரதேசத்துக்குமான குடிநீர் மற்றும் நீர்ப்பாசன, விவசாய நீர்ப்பாசனத்துக்கான ஒரு அபிவிருத்தி திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது 2022ஆம் ஆண்டு அப்போதைய கோட்டாபாய அரசு இந்த திட்டத்தை மகாவலி அபிவிருத்தி எல்வலய அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரிலே 4.17 மில்லியன் ரூபாவை முன்மொழிவாக கொண்டு இந்த அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொண்டது. இது அப்பொழுதிருந்தே தமிழர் தரப்பினால் சிங்கள குடியேற்றங்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு திட்டமாக நோக்கப்பட்டது. பாரிய அளவிலான எதிர்ப்புகளை வெளியிடவில்லை தமிழர் தரப்பு. ஏன் என்றால், அப்பொழுது இருந்த அரசாங்கங்களின் போக்கு தற்காப்புகளுக்கு பிரச்சனையாக இருந்தது என தமிழர்கள் கருதியதன் காரணமாக பாரிய எதிர்ப்புகளை அவர்கள் வெளியிடவில்லை. இப்பொழுது ஏன் இது பேசுபொருளாக மாறியிருக்கிறது என பார்த்தால், கடந்த வாரம் NPP அரசினால் முன்வைக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை கூட்டத்திலே இந்த திட்டம் புனர் அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 2031ஆம் ஆண்டிலே முடிவடையக்கூடிய வகையிலே 23.456 மில்லியன் ரூபாய்களை மேலதிகமாக முதலிட்டு இந்த அபிவிருத்தி திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் தமிழர் தரப்புக்கு NPP அரசின் மீதான அச்சமும் சந்தேகமும் மீண்டும் வலுப்பெற தொடங்குகிறது. ஒரு அபிவிருத்தி திட்டம் ஒன்றுக்காக எதிர்ப்பை வெளியிட வேண்டிய கட்டம் தமிழர் தரப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது இன்றைய தினம், அதாவது குறிப்பாக 2/2/2026ஆம் ஆண்டு நெடுங்கணியிலே இதற்கு எதிரான பாரிய போராட்டங்கள் சமூக அரசியல் தரப்புகளினால் முன்னெடுக்கப்பட்டது. இது போராட்டங்கள் இன்னும் தொடரும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதற்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் என எதிர்பார்க்கலாம். பாராளுமன்றத்திலும் ஊடகங்களின் ஊடாகவும் இது தொடர்பான எதிர்ப்பலைகளை தமிழ் சமூக ஆர்வலர்களும் அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார்கள். ஒரு அபிவிருத்தி திட்டம் ஒன்றுக்காக ஏன் மக்கள் எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை ஒன்று இருக்கிறது. குறிப்பாக இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்திலே கடந்த கால அரசுகள் இந்த தமிழர் தரப்புகளுக்கு எந்த விதமான அபிவிருத்தி அல்லது குடியிருப்புகள் அல்லது அவர்களுக்கான வாய்ப்புகள் எதனை கொடுத்திருக்கவில்லை. இது தமிழர்களுக்கு எப்பொழுதும் ஒரு அதிருப்தியாகவே இருந்து வந்திருக்கிறது. தனியாக தமிழர்களுக்கு கொடுக்காவிட்டாலும் தமிழர்களும் சிங்களவர்களும் இணைந்ததான ஒரு வாய்ப்பினை கூட கடந்த காலத்திலே அவர்கள் கொடுத்திருக்கவில்லை. இதனால் தங்களுடைய இனப்பரம்பலை பாதிக்கும் என தமிழ் தரப்பினர், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் சமூக முன்னோடிகள் கருத நினைப்பது தவறில்லை என்றே ஒரு வகையில் நோக்கலாம். இனப்பெரும்பலை பாதித்தால் பிரச்சனை என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், குறிப்பாக வாக்காளர் பட்டியலிலே தமிழர் தரப்பினுடைய வாக்கு வீதம், வாக்கு வங்கி சுருங்கிவிடும். இதனால் தமிழர்களின் அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும். தமிழர்களின் அரசியல் இருப்புக்கு அப்பால் தாண்டி போய் அந்த இனப்பெரும்பல் காரணமாக மற்றொரு விடயம் பாதிக்கப்படும் என தமிழர் தரப்பு அஞ்சுகிறது. குறிப்பாக கல்வி. இன்றும் அரசாங்கம் மாறினாலும் இலங்கை அரசு, தற்பொழுது NPP அரசு, தாங்கள் இனவாதிகள் அல்ல அல்லது இனப்பெரம்பல் தொடர்பாக தங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கான தனித்துவங்கள் இருக்கின்றன என பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொண்டு வந்தாலும் கல்வியிலே இருக்கக்கூடிய தரப்படுத்தல் இன்றும் அவ்வாறே இருக்கிறது. எனவே சிங்கள பரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது, தமிழர் சிறுபான்மையாக மாறுகின்ற பொழுது இந்த பல்கலைக்கழக கல்விக்கான பிரவேசம் பாதிக்கப்படும் என்பதில் யதார்த்தமான உண்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவ்வாறு கல்வியிலே பாதிப்பு ஏற்பட்டதன் பின்னராக அரச தொழில் வாய்ப்புகளிலும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே
மிக அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக தமிழர் தரப்பு தங்களது எதிர்கால இருப்பு என்பது பாதிக்கப்பட்டு விடும் என அஞ்சுவதில் ஒரு வகையில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இவ்வாறான பல விடயங்களிலே கடந்த கால அரசுகள் தமிழர்களுக்கு நம்பிக்கையை தரவில்லை. அபிவிருத்தி திட்டங்களிலும் சரி, அல்லது புதிய புதிய தொழில் வாய்ப்புகளிலும் சரி, அல்லது கல்வித்துறைகளிலும் சரி, பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நம்பிக்கையை தரவில்லை என்பதன் காரணமாக இந்த சந்தேகங்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். எனவே இது தொடர்பாக என்ன செய்யலாம் என்றால், அப்படியானால் இதுக்கான தீர்வு என்ன என்று பார்த்தால், முதலாவதாக இப்பொழுது இருக்கின்ற அரசு தனியாக பேசு பொருளாக மட்டும் வைத்திருக்கின்ற நாம் அனைவரும் இலங்கையர், நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம், கூடி வாழ்வோம், எங்களிடம் இன மத மொழி பேதமில்லை என்கின்ற இந்த பேசு பொருளை விட்டுவிட்டு அதற்கான நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பினை அவர்கள் உருவாக்க வேண்டும். அதற்கான சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த கிவுல் ஓயா திட்டத்திலேனும் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பொதுப்படையாக பேசாமல் நேரடியாக குறிப்பாக பேச வேண்டும். அந்த வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்பதை, அதற்கான ஒப்பந்தங்கள் என்ன, அதற்கான நம்பகத்தன்மைகள் என்ன, வாய்ப்புகள் என்ன என்பதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இன்னும் இந்த கல்வியிலே இருக்கக்கூடிய தரப்படுத்தல் திட்டங்களை அவர்கள் கையிலே தான் வைத்திருக்கிறார்கள். அது இன்னும் எங்களை பாதித்தவாறே இருக்கிறது. அவ்வாறு மாற்றம் செய்யப்பட வேண்டிய விடயங்களை சரியாக மாற்றம் செய்து மக்கள் மத்தியிலே நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி இந்த அபிவிருத்தி திட்டங்களை கையில் எடுக்கின்ற பொழுதுதான் நாடு ஒரு சமநிலையை பேண முடியும் என்பது எங்கள் கருத்தாக இருக்கின்றபடியால், பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களை நடைமுறை சார்ந்த விடயங்களாக மாற்றுவதற்கு அரசை தணிக்கின்ற பொழுதே இந்த போராட்டங்கள் மக்கள் கையில் எடுப்பதை கைவிடுவார்கள் என நாங்கள் நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கிவுல் ஓயா திட்டம் அடுத்த கட்டத்துக்கு இவ்வாறு போய் முடிகிறது என்பதை. நான் நினைக்கிறேன் இனிவரும் பாராளுமன்றத்திலே இந்த விடயம் தொடர்பிலே ஓங்கி ஒழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஊடக தரப்பிலும் இது வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல ஒரு விடயத்துக்காக நாமும் ஒத்துழைப்போம் என்ற வகையிலே இந்த விடயம் தொடர்பிலே தொடர்ந்தும் அவதானத்துடன் லங்கா4 உங்களுடன். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.